ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகியத்தரா ட்ரா வந்து 29. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 829. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து சி போர்டில் 8-9 தான் நம்பர் எடுத்திருந்தேன். ஏ போர்டில் 7, பி போர்டில் 5-0 நம்பர் சொல்லியிருந்தேன். இதில் 8-9 சி போர்டு மட்டும் பாஸ் ஆயிருந்தது 9 நம்பர். அப்படியே 8 நம்பரும் வந்து பாஸ் ஆயிருந்தது. ஆனால் அந்த நம்பர் வந்து ஏ போர்டில் இருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட் சம்ருதி ரிசல்ட்டுக்கு ஜென்ரலாக கம்பேர் பண்ணி ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 3 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 8-9. ஓகேவா, இதான் இந்த நவம்பர் மந்த் சார்ட் படி நம்பர் வந்திருக்கும். 3-9 3 5-3. ஓகேவா, 5-3-8-9 5-3-9. இந்த இடத்துல 5-3-8, இங்கேயும் 5-3-8. இப்போ 3-5 இருக்கிறதுனால 8-9 வரலான்னு சொல்லியிருப்பேன். இதில் வந்து 8-9 2 நம்பருமே பாஸ் ஆயிருந்தது. நான் வந்து சி போர்டில் எடுத்த நம்பர் ஒரு நம்பர் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த பாகியத்தரா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நவம்பர் மந்த் சார்ட்டு மந்த்லி சார்ட் எந்த கம்பேரிஷனுமே நம்பர் வரல. அதனால் பாகியத்தரா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். இப்போ போன வாரம் பாகியத்தரா நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 409-253. இந்த 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 9 நம்பர் இருக்கும். இந்த மாதிரி 3வது டிஜிட்டில் 9 நம்பர் பாகியத்தரா ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7-4 இந்த 2 நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 109-153. அதுக்கு அடுத்த வார நம்பர் 241. இங்கே 709-241. அதுக்கு அடுத்த வார நம்பர் 974. இங்கே 9 இருக்கும்போது இங்கே அடுத்த வாரம் 4. இங்கேயும் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7-4. இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 669-175. அதுக்கு அடுத்த வாரம் பாகியத்தரா நம்பர் 437. இங்கே 469 412. அதுக்கு அடுத்த வாரம் பாகியத்தரா நம்பர் வந்து 177. 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 47. இங்கேயும் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 77. இப்போ போன வாரம் பாகியத்தரா நம்பர் 409-253. இங்கே 3வது டிஜிட்டில் 9 தான் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த வார ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7-4 வரலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே தனித்தனியாக ஒரு போர்டில் எடுத்திருப்பேன் நம்பர். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா பாகியத்தரா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் மட்டும்தான். பாகியத்தரா ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 9 நம்பர் பாஸ் ஆயிருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் வர ஏபிசி போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் 7-4 இந்த 2 நம்பருமே பாஸ் ஆகிடும். இல்லைனா ஏதாவது ஒரு நம்பராவது பாஸ் ஆகிடும். இங்கே 109-153 3வது டிஜிட்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 4. இங்கே 709-241 3வது டிஜிட்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7-4. அடுத்து இந்த செட் ரிசல்ட்டில் இங்கே 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 4-7. இங்கேயும் 469-412னா 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7-7. இப்பயும் 409-253 இதான் போன வாரம் பாகியத்தரா நம்பர். 3வது டிஜிட் நம்பர் 9 தான். அதனால தான் 7-4 இந்த 2 நம்பருமே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே சார்ட் கம்பேரிஷன் வச்சு எடுத்த நம்பர் தான். பாகியத்தரா சார்ட் மட்டுமே வச்சு எடுத்த நம்பர் தான். 5-3 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 9-1 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5-0-5 அதுக்கு அடுத்த வாரம் நம்பர் 939. 183ன்னு ஒரு ரிசல்ட்டு, 935ன்னு ஒரு ரிசல்ட். ஓகேவா, 5-3-9 1-5-3 9-3-5. இப்போது போன வாரம் நம்பர் பார்த்தீங்கன்னா 253. 5-3ன்னு மட்டும்தான் நம்பர் இருக்குது. 9-1 அதுக்கு முன் வார ரிசல்ட்லையும் பாஸ் ஆகலை. அப்போது 9 இல்லைனா 1 இந்த வாரத்தில் ரிப்பீட் ஆகலாம். இதுவுமே பாகியத்தரா சார்ட் மட்டுமே. ஓகேவா, அந்த சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். 5-3 அதுக்கு அடுத்து 9-1 வரலாம். 5-3-9 1-5-3 9-5-3. இப்போ 5-3 இருக்கிறதுனால 9-1 இந்த 2 நம்பருமே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, பி போர்டில் 4, சி போர்டில் 9-1. பாக்ஸ் வந்து 749-741. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 74, பிசி 49-41, ஏசி வந்து 79-71. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் பாகியத்தரா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நான் ஏ போர்டில் 7, பி போர்டில் 4, சி போர்டில் 9-1. பாக்ஸ் 749-741. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 74, பிசி 49-41, ஏசி வந்து 79-71. ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா 7-4 எடுக்கலாம். ஏன்னா பாகியத்தரா இயர்லி சார்ட்டு ஓகேவா ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணும்போதே 9 இருந்தது தான். அதுக்கு அடுத்த வாரத்தில் 7-4 ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுது. அதனால் 7-4 எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.